ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வெரைட்டியாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்மளால வீடியோவே போட முடியல. சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மாற்றி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் ரெகுலர் வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம vlogக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்படியே கறி எடுக்க கிளம்பியாச்சு. இவங்க 3 பேருக்கு என்ன வேணாம், வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஓகே வர்த்திகா, உடல் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மூளை, மட்டன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம். இந்த குடம்பு மட்டன் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம போனதுக்கப்புறம் தான் போட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் தான் வெயிட் பண்ணுறோம்னா எங்களை பேர் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. 2 விசில் விட்டோம்னா குழம்பு வந்துடும். அடுத்தது மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து நம்ம வதக்கிட்டு இதில் வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி தான் சேர்த்து போகிறோம். கடை மசாலா சேர்த்துல கசகசா, ஏலக்காய், லவங்கம், பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு அது எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம். மல்லி இருந்தால் நல்லா இருக்கும். என்கிட்ட மல்லி இல்லை, அதனால் பவுடர் வந்து சேர்த்துட்டேன். கருவேப்பிலை வந்து இந்த பிள்ளைங்க திங்காது, அதனால் உங்களால் எப்படி நம்ம வீட்டு குழந்தைங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவங்கள போட்டுருங்க. அது மட்டன் குழம்பு மாதிரி இல்லாமல் கருவேப்பிலை குழம்பு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு திங்க வச்சுருங்க. மாவு குண்டான பற்றி கரெக்டாக இருக்கு. எத்தனை குண்டா யாரா கழுவுறது இருக்கு ஸ்ட்ரைட்டாக. இதுவே உப்பு எல்லாமே இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், செக் பண்ணி. வந்து நம்ம இட்லி வச்சுருவோம். அதாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், குடல் குழம்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். இட்லி குடல் குழம்பு அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும்ட்டு. எப்படி வளர்ந்தேன் நான். இது வந்து மூளை கட் பண்ணி விட்டுட்டேன். குழம்புக்கு லவங்கப்பூ, ஏலக்காய், அன்னாச்சி, பட்டை, பிரியாணி இலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் இன்னொரு வெங்காயத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி குழம்புக்கு இதில் வந்து நம்ம இன்னும் மட்டன் சுக்கா குடல் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு மூளை ஓரமாக வச்சாலே மறந்து போயிடும் போடுறது. என்ன பண்ணுறது, பச்சை வாசனை போக வதக்கணும் நல்லா. இந்த பாத்திரம்லாம் புது பாத்திரம் வாங்கிட்டாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி 1000 வருஷம் ஆச்சு, வாங்கியே தர மாட்டேங்கிறாரு. ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னாலும் வேணாம், நேரில் போய் வாங்கலான்னு. நேரில் போய் வாங்குறப்போ இது வேணால் நல்ல பிராண்டாக வாங்கலாங்கிறாரு. சின்ன பொண்ணு தான் சரி, ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் மசாலா சேர்த்துட்டு இப்போ மூளை ஃப்ரெஷ்ஷான ஆட்டு மூளை. அப்போ தான் அந்த ஆட்டையே க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து மூளையை தனியாக எடுத்தாங்க. அதை வேற கண்ணில் வேறு பார்த்துட்டேன். இதனால மூளை டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம சாப்பிடணும். போன வருஷத்து பாப்பாங்களோட லஞ்ச் பேக்கெல்லாம் இப்போ நான் வந்து இதாக வச்சுருக்கேன். கருத்துணியாக வச்சுருக்கேன். சரி, ஓகே. மூளை வேலை முடிஞ்சுது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி பேசலாம், அதுவே விட்டோம். இப்போ வேறு கரண்டி போடணும் குழம்புக்கு. சரி, குண்டா எடுத்தார்ல நீ அக்காவுக்கும் அன்னிக்கெல்லாம் குண்டா எடுத்தால, பெரிய பெரிய குண்டா. அப்போ உனக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டியதானே? மழையில் நனைஞ்சிட்டு போய் இந்த குண்டா எடுக்க தெரிஞ்சதில்ல, அந்த கடையில் உனக்கு தேவையான குண்டா. இந்த மாதிரி குண்டா வந்து எங்கள் கௌரி அக்காவுக்கும் எங்கள் அன்னைக்கும் ஆளுக்கு ஒன்று நான் தான் எடுத்துக்கிட்டேன். நான் கேட்டிருந்தாங்க. அந்த கடையில் உனக்கு தேவையான குண்டா இல்லையா? இல்லை. சரி விட்டுட்டு மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், அதெல்லாம் அந்த மசாலா சேர்த்து பண்ணி இங்கே ஒரு நிமிஷம். மசாலா இது நல்லா ஒட்டியிருக்கோங்க, இதையும் கழுவி ஊற்றிடும்.
குண்டாங்களி ஊற்றணுங்கிற ஒன்றாலாம் விடாது சொல்ல மசாலா எவ்வளோ மசாலா இல்லை இட்லி ரொம்ப நேரமாக வந்துகிட்டே இருக்கு. ஐயோ தீந்துரு போகுது. வந்துருச்சுன்னு பார்ப்போமா? சூப்பராக வந்துருச்சு. நான் சொல்லலாம் என்ன ஆகும்? தீந்துருவோம் ஆகும். சரி ஓகே, பார்த்தா மசாலா சேர்த்துட்டோம்ல. இப்போ வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போக வதங்கி வரட்டும். இதுக்கு வந்து நம்ம இப்போ இது கலருக்காக சில ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் நான் போடல. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். அவ்வளோதான். மல்லித்தூள் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துனல, அதனால் இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பட்டை லவங்கெல்லாம் போட்டிருப்போம். மட்டன் மசாலா மாதிரி நம்மளும் ரெடி பண்ணிருக்கோம். அதனால் அந்த டேஸ்ட்டே ஓகே. இது வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சு வரட்டும். மூளை என்னாச்சு முழுசாக நீங்கள் மூளை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, கரண்ட் போயிடுச்சு. ஆனால் நான் மசாலா அரைச்சிட்டேன். இனிமேல் எனக்கும் மிக்சிக்கும் சம்மந்தமே இல்லை. கரண்ட் இல்லைனாலும் ஃப்ளாஷ் லைட் போட்டாச்சு இந்த விளாக் எடுக்க வர மாட்டேன். நேத்திலிருந்து இப்படியே தான் ஆயிட்டு இருக்கு. நேத்திலிருந்து நான் ஒரு உளுந்து கஞ்சி வைக்கலான்ட்டு காலையில உளுத்தம் பருப்பு ஊற வச்சு சாயங்காலம் வச்சு குடிச்சோம். கரெக்டா வரும் கரண்ட் ஆஃப் ஆயிடுது, கரெக்டா வரும் கரண்ட் ஆஃப் ஆயிடுது. என்னதான் பண்றது இல்லை. இல்லை நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கூப்பிட்டா சண்டே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா காலையிலேருந்து ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து வெந்துருச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு குண்டானில் மாற்றி வச்சுக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லையா? இப்போ இதில் வந்து மட்டனை வேக வைக்கணும். நீ வேறு சுக்கா கிட்டிருக்கல மட்டன் 1 கிலோ தான் மட்டன் எடுத்தோம். அதை 2ஆக பிரிச்சாச்சு. இதுலேயே வந்து இப்போ ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா அதை வணக்கி விடுற வேலை தான் நான் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்ல. அதுக்கு எப்படி மூளைங்க மூளை வேலை செய்யணும். மூளை வறுத்துட்டு எப்படின்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நம்மள வீடு கட்டினா வச்சுக்கோங்க, பெரிய கிச்சன் அப்படியே செல்ஃபாக இருக்கணும். அப்படியே திரும்ப பார்க்கலாம் பொருள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இருக்கு? நான் செய்வேன். சரி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சுக்காவுக்கு ஒரு 1/2 கிலோ அப்படியே தனியாக பிரிச்சாச்சு. அது லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அப்புறம் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறப்போ சீரகமும் மிளகு சேர்த்துப்பேன். திடீர்னு இதுலேருந்து சூப் எடுத்து குடிக்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படிங்களா, சீரகம் கொஞ்சமாக இந்த குடலில் போட்டுருக்கியா? போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டாச்சு. அவ்வளோ குடல் சூப் ரெடி ஆயிடுச்சு. 2 டம்ளர். இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒரு 2 விசில் வரட்டும். இன்னைக்கு வந்து மூளையை முழுசாக எடுக்கலாம். என் பேர் துர்கா இல்லை, நான் மாற்றிக்கிறேன். வளைச்சுன்னு தெரியுதா? இருட்டில் சமைக்கிற மாதிரி இருக்குங்க. பரவாயில்லையா? எங்கள் வீட்டுக்கு அது போதுங்கிறப்ப நீ சமைக்கிற சமையலுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி இங்கே பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு தெரியுதா? இந்த மாதிரி மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மட்டன் வந்து வேக வைக்க தேவையில்ல. இதுக்கு மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் குழம்புக்கு மட்டும். நல்லா கிளறிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி. சிம்பிள் மட்டன் குழம்பு. இது அப்படியே விசில் விட்டுறதா? சிம்பிள் இல்லை, மசாலா அரைச்ச மட்டன் குழம்பு. ரொம்ப கஷ்டம். நான் மசாலாலாம் அரைக்கணும். மூளை உடையக்கூடாதுன்னு சாமி வேண்டிக்கிறேன். கடையில் என்னதான் பண்ணுவாங்க? போதும் வந்து செவலாம். சி இல்லையா? எங்கே வந்துச்சு? நான் தண்ணி ஊற்றி கலந்துட்டேன். அவ்வளோ இதாக இருக்கு மூளை. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு. என்ன எங்க சாப்பிட சொல்கிறேன்? நான் உனக்கு தரேன், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நம்ம லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் வேகட்டும். அப்படியா? ஆமாம். அரை மனசாலாம் ஒரு பொருள் எனக்கே சாப்பிடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. இது வெந்துச்சுன்னா கூட வெந்துருச்சு, கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து போதும். அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மூளை ஃப்ரை ரெடி, குழம்பும் ரெடி ஆக போகுது. இந்த பக்கம் மட்டன் வச்சாச்சு. இது இந்த கேப்பில் நாங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு என்ன செய்யணும்? குடல் வேறு உயிரோடு இருக்குது. வேக வச்சாச்சு. அதை வறுத்தா வேலை பண்ணுது அந்த இதில். சரி ஓகே, இதுவுமே போதும் நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சுருந்தா விசில் விட்டோம். வடசட்டியில் போட்டு எடுத்தால் வேலை பண்ணுது. இன்னைக்கு வந்து இட்லியே வந்து பார்த்தீங்கன்னா
கவர்லேருந்து டேரெக்டாக வந்து ஊற்றிட்டுனா அதே மாதிரி இட்லி செட்லேருந்து இட்லி எடுக்க மாட்டேன்னா வேறு பாத்திரத்தை மாற்ற மாட்டேன், அப்படியே தட்டில் எடுத்து போட்டுருவேன். எனக்கு இந்த இட்லி வைக்கிறப்ப இது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது குக்கர் கரெக்டாக விசில் வர அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றினாங்க. ரொம்ப ஊற்றினாலும் அப்படியே பொங்கிட்டு விசில் வரப்பெல்லாம் கீழே ஊற்றி கொடுப்போம். எப்படியும் மட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டோம்னா அந்த கொத்தமல்லி வாசத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமி இட்லி குண்டான்ல அந்த இதுலயே போட்டு கொடுத்துறேன். இட்லி குண்டானா அப்படியே எடுத்து அதுலயே குழம்பு ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னா கழுவுற மிச்சமாயிரும்ல. அனவர் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். சோபி போட்டோன்னா கண்டிப்பா அம்மா பாத்திரம் கழுவுதான் கூப்பிடுவாங்க. என்ன பண்றாங்க 3 பேரும்? அதான் இருக்கேன். இது பாருங்க, இது வந்து ஒரு கொதி வரட்டும். அப்படி இதுல வந்து கொத்தமல்லி இலை போடுது. இப்போ வந்து இது அந்த வாசனைக்காக போடுறது. இப்போ இடம் இல்லையே, எல்லாம் இந்த இதையும் வதக்கி விட்டுறலாங்க. குடலையும் இதுவும் என் கிச்சனே கண்டகோலமா இருக்கிற மாதிரி. அதுல என்ன இருக்கு? எதுல எதுலங்க? இஞ்சி சுக்காவா? இதுல வந்து மட்டன் வெந்துட்டு இருக்கு. சுக்காவுக்கு மட்டன் குழம்பு, மூளை ஃப்ரை, மட்டன் சுக்காவுக்கு குடல் வெந்தாச்சு. இந்த குடல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்டுக்கு தான் பிடிக்கும். இன்னைக்கு ஒரே விருந்து தான். இல்லைனாலும் விருந்து தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஆர்வமா இருக்கும் சமைக்கிறதுக்கு. திரும்ப திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் சோறு ஆக்கணுமாங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி. ஆனா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்றேன்னா ஒரு ஆர்வமா பண்ணுவேன். புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம், ஏதாவது ட்ரை பண்ண போறோம்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஆர்வமாயிடும். அப்புறம் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். என்னது? இன்னைக்கு பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணலாம். அது வந்து சஸ்பென்ஸ். உப்பு கட்டாக்கள் பார்க்கலாமா? கொதிச்சிருச்சு. என்ன உளுந்து கட்சி வைப்பா? உளுந்து கஞ்சி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமா? அதெல்லாம் உளுந்து கஞ்சி குடிச்சு வளர்ந்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? நான்லாம் எத்தனை கஞ்சி குடிச்சிருக்கு தெரியுமா? எங்கள் மாமனார் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் மாமனார் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது நாங்கள் எப்போ போனாலும் எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி பஸ்ஸா ஏதோ டைமுக்கு பஸ்ஸு 5 மணி பஸ்ஸுக்கு போவோம். 5 மணி பஸ்ஸுக்கு போவோம். ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு இறங்குறதே எங்கள் மாமனார் முதல்ல என்னை கூட்டிகிட்டு போகிறது உளுந்து கஞ்சி கடைக்கு கூப்பிட்டு போவார். 6 டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி உளுந்து கஞ்சி வைப்பாங்க எங்கள் ஊரில். இந்த செடி கரெக்டாக அந்த வெள்ளாம் போகிற டைமில் சுட்டுருவாங்க. அப்புறம் நெல் நடும்போது அந்த வரப்புலலாம் நட்டு வச்சிருவாங்க. உளுந்து சூப்பராக வந்துடும். மட்டன் வெந்துட்டே வந்து நம்ம அதை சூப் குடிச்சிருவோம். சரி, நான் சொன்ன மாதிரி எதுவும் கொதி வந்துருச்சு. இது வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுதான் குழம்பு. ஏன் பார்க்குறேன்? குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டுருலாம். இன்னும் தண்ணி வரும். கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு உப்பு சேர்த்துல காரம் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டுறலாம். 3-4 விசில் கூட வரலாம். எல்லாம் மசாலா தானே. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இது என்ன குடலா? வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோட தக்காளி. இது வந்து மட்டன் சுக்கா. அப்புறம் வேற என்ன? புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வேற என்ன சேர்க்கலாம்? வதக்கணும். ஒரே பாத்திரத்திலே வேலையை முடிக்கிறோம். நம்ம 6-7 கிலோ அவ்வளோ பாத்திரம் வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ வாங்க. குடல் 1/2 கிலோ. வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு குடல் தண்ணியோட குடல் இருக்குது அப்படின்னு வந்து ஊற்றிக்கும். எனக்கு வந்து இந்த தோல் தான் ரொம்ப பிடிக்கும்.
குடல் சூப்பராக வந்துருச்சுங்க. அப்போ சூடான போதும் இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகும் பாருங்க. குடல் ரெடி. நெக்ஸ்ட்டு இருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை பூரா அதில் போட்டு ஆமாம் அதே மாதிரி தக்காளி போட்டுருவோம். மீதி தக்காளி கொட்டிடலாம். இதெல்லாம் வளரட்டும். எல்லா மசாலாவும் இதில் இறங்கிடுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்குது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி. இது வந்து கடைசியாக தூரத்துக்கு குழம்புக்கும் வேணும், சுக்காவுக்கும் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ மட்டன். பாப்பாங்க வந்து இன்னைக்கு கிஷோரு பாப்பாங்கெல்லாம் சேர்ந்து பூண்டு வெங்காயம்லாம் முடிச்சு வச்சுனாலும் வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இல்லைன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குல்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஆமாம் பரவாயில்ல. கடைசியாக அதை கட் பண்ணி எனக்கு தான் சரியான கண்ணெரிச்சல். ஏன் நம்ம காட்டுவாங்க அது இப்போ பயங்கர இதாக பவராக இருக்குல்ல. அங்கே பாருங்க வெங்காயத்தை 4 வெங்காயம் கட் பண்ணதுன்னா சொரதான் தண்ணி. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம். அந்த பக்கம்லாம் தேங்காய், அக்காப்பிசோட தேங்காய். நான் ஒரு தேங்காவே 1 வாரத்துக்கு வச்சுருப்பேன். அதுதான் அதை எதாவது எடுத்து கொடுக்கலாம், அது கெட்டு போயிடும். வேஸ்ட். எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் கொண்டு கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்கணும். எத்தனை தேங்காய்? 10 தேங்காய் இருக்க மாட்டிருக்கு. வேஸ்ட் ஆகிடும். தேங்காய் பால் அரைச்சி வச்சு கொடுக்கணும். நம்ம ஊர் தேங்காய்லாம் முருகு தேங்காய் மாதிரி இருக்காதுங்க. வெங்காயம் தக்காளி வந்து வதங்கின உடனே இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள். சுக்காவுக்கு தேவையான மிளகா. சுக்காங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம சீரகம் மிளகெல்லாம் பவுடர் பண்ணி போடுறப்ப சூப்பராக இருக்கும். சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாத்தையும் வறுத்து அரைச்சி கூட நல்லாயிருக்கும். அது டைமில் அதனால எல்லாரும் பசியில் இருக்கும். மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளே ஒட்டிக்கிச்சு. இப்போது நிறைய ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இது நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் ஏங்க அண்ணாவை சும்மா ஏங்கன்னு கூப்பிட்டு கேட்டு அதுக்கப்புறம் பேசுகிறீங்கன்ட்டு. ஏங்க அதை எதை கேட்குறேன். ஏன் அது எனக்கு அது பழகிருச்சு இல்லை. நான் கவனிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி கூப்பிட்டு கவனிங்கன்னு சொல்லி நான் எப்பயுமே இப்போ இல்லை அது பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே எது பண்ணாலுமே அவர் கூப்பிட்டு அவர் தலை மண்டை இப்படி ஆட்டினா மட்டும்தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி அது வரைக்கும் ஏங்க அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு எத்தனை பேர் ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ப மாட்டேன். எங்கள் அப்பாவை சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவர் சொன்னால் மட்டும்தான் நம்பணும். அது ஏன்னு தெரில. என்ன எப்படி மாற்றி வச்சார்? ஆமாம். ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீ நம்பிட்டு இருக்க. எல்லாம் தெரியும். ஆமாம் ஆமாம். இவர் சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அடுத்து மாற்றி வச்சுருவோம். சரி ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனிச்சுன்னா சுக்கா ரெடி. சுக்கா பக்கா எல்லாமே என்னோட சைடில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கறி மட்டும் தான் மாதிரி இருக்கும். குடலை போட்டால் குடல் வருவல், மட்டன் போட்டால் மட்டன் வருவல், மூளை போட்டால் மூளை வருவல், மற்றபடி மசாலா கிசாலா எல்லாம் ஒன்று தான். நம்ம ஸ்டைல் எப்பவுமே தண்ணி ஸ்டைல். சரி இது நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ குழம்பு பார்ப்போம். பார்த்துட்டு இது கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இந்த ரூமை கூட்டினா வேலை முடிஞ்சுது. காலையிலே பார்ப்பாங்க வெளியில் கூட்டி அள்ளிட்டாங்க. ஆமாம் பெட்ரூமெல்லாம் பளிச்சுன்னு எல்லாம் மடிச்சு வச்சுருந்தீங்களா? நேத்திலிருந்து துணி மடிச்சிட்டு இருக்கேன். தெரியுமா தெரியாதா? கிஷோருக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் மேலே ஒன்று கொடுத்துட்டு பாப்பாங்க ஷெல்ஃபை ஃபுல்லாக மடிச்சு வச்சுட்டு பீரோவில் என்னோட துணி எங்கள் வீட்டுக்கார துணி ஒரு பீரோ மடிச்சிட்டேன். இன்னும் அடுத்த பீரோ இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷெல்ஃப் இருக்கும். அதெல்லாம் வந்து இது பண்ணா குழம்பு எப்படி என்ன தெளிஞ்சு மேலே வந்துச்சா? இதுதான் மட்டன் குழம்பு. மட்டன் ஜோகா அடுப்பு சூப்பர் நிலமையில் இருக்கும். அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக குழம்பு கொஞ்சம் கண்ணா மட்டன் சுக்கா அப்புறம் மூளை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே சமையல் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. பாப்பாங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சோபி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ அடிச்சுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க. டாடா பாய் சொல்லுங்க சார்.